2026 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 8 டேஸ் இருக்குது அப்படின்னு லிபரலாக ப்ரிப்பேர் பண்ணாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட சம்ஸ் பாருங்கள். நிச்சயமாக அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். 8 டேஸ் லீவ் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் வைஸ் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜூலை 2020 டு ஜூலை 2025 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் இன்க்ளூடிங், ஸோ எல்லாமே 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அதோட அனாலிசிஸ் தான் இது. சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சாப்டர் 3ல மினிமம் 2 கொஸ்டின்ஸாவது கேட்டிருக்காங்க. சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தவிர ரிமைனிங் எல்லா இயர்லையுமே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 சாப்டர் தவிர மீதி எல்லா சாப்டர்லையுமே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த அனாலிசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.